லைஃப்ல கஷ்டப்பட்டா தான் அந்த சுகத்தை நீங்க அனுபவிக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்துல அவங்க சொல்றதே ஐயோ கஷ்டப்படாம படிக்கணும், கஷ்டப்படாம படிக்கணும்னா கோபாலபுரத்துல அந்த வீட்டுல பிறந்திருக்கணும். எக்ஸாமே எழுதாம டிகிரி கையில வரும். எக்ஸாமே எழுதாம டிகிரி. அவங்க எங்க எக்ஸாம் எழுதாங்க எனக்கு தெரியவே தெரியாது. அவங்க எந்த காலேஜ் போனாங்க பார்த்தவங்க கிடையாது, எந்த பரீட்சை எழுதினாங்க பார்த்தவங்க கிடையாது. பட் நீங்க புரிஞ்சுக்கணும், கஷ்டப்பட்டா மட்டும்தான் கிடைக்கிற வெற்றி உங்க கூட நிற்கும். அந்த ஒரு குடும்பத்தில் நீங்கள் நானும் பிறக்கல, பிறக்கவும் வேண்டாம், நல்லதுதான், வெளி பிறந்திருக்கும், தவறு கிடையாது. அதனால் கடினமான முயற்சி செய்து இந்த நீட்டு மூலமா நீங்க மேல வரணும் அப்படிங்கறத எங்க ஆசை. அவங்க பேச்சிலே பாருங்க, கஷ்டப்படாம குழந்தைங்க படிக்கணும். கஷ்டப்படாம குழந்தைங்க படிக்கிறதுக்கு என்ன கோபாலபுரத்துல பிறந்திருக்காங்களா? கஷ்டப்பட்டு படிச்சனாலதான் இவங்க எல்லாம் இன்னைக்கு டாக்டரா இருக்கிறாங்க, இன்ஜினியரா இருக்கிறாங்க. கீழே நீங்க இவ்வளவு முக்கியமா உட்கார்ந்து 2 ப்ரொஃபசர் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் கஷ்டம் என்பதை எப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஒரு தவறுன்னு சொல்லி சொல்றாங்களோ அதுலயே தெரிஞ்சிருச்சு மக்கள் யாரும் கஷ்டப்படாம அப்படியே உட்கார்ந்து இருக்கணும். ஒரு எக்ஸாம்னா படிக்கத்தான் செய்யணும்.